வணக்கம். தொடர்ச்சியாக 30வது கேள்வியிலிருந்து நாங்கள் கேள்விகள் என்ன மாதிரி என்று பார்க்க போறோம். விளக்கம் விடைகளோட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா பார்த்து கொள்ளுங்க. மிகச்சிறிய நுணுக்கங்கள் தான். அங்கே ஒன்றும் கஷ்டம் வந்து இல்லை. எல்லாம் இலகு. இதை எல்லாரும் செய்யலாம். நான் சொல்ற மாதிரி ஓர்டர்ல ஸ்டெப்ஸை போடுங்க. விட தானா வரும். சரிதானே? சரி. 30வது கேள்வி என்ன சொல்லுது என்றால், கரண், பரன், தரன் ஆகிய 3 நண்பர்களும் சேர்ந்து காணி ஒன்றில் தென்னம்பிள்ளைகளை நடுகை செய்தனராம். என்ன செய்யணுமாம்? 3 பேரும் காணி ஒன்றில் தென்னம்பிள்ளைகளை நடுகினோம். கரண் 40 நிமிடங்களில் 10 குழிகளை தோண்டுவான். அப்ப உங்களுக்கு தரவுகள் தர தொடங்கியாச்சு. இப்ப என்ன செய்யணும்? கேள்வியை வாசிக்கவே பக்கத்துல குறியுங்கோ. சரிதானே? நான் குறிக்கிறேன். 40 நிமிடம் 10 குழி. சரிதானே? 10 குழி. கரண். பரன் 20 நிமிடங்களில் 5 குழிகளுக்கு தென்னம்பிள்ளைகளை வைத்து மூடுவான். அப்ப பரன் 20 நிமிடத்துல 5 குழியில தென்னம்பிள்ளைகளை வைத்து மூடுறானாம். சரிதானே? 5 குழி. தரன் 10 நிமிடங்களில் ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊற்றுவான். இப்ப தரன் 10 நிமிடத்துல ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊற்றுவானா. சரிதானே? ஒரு தென்னம்பிள்ளைக்கு. 3ஐயும் இப்ப எடுத்தாச்சு. எனின் கரண் 40 குழிகளை தோண்டும் நேரத்தில் தரன் எத்தனை தென்னம்பிள்ளைகளுக்கு நீர் ஊட்டி இருப்பான்? அப்ப கேட்ட கேள்வி கரனையும் தரனையும் பற்றித்தான். அப்ப எங்களுக்கு வரன் செய்தது தேவையில்லை. வரன் செய்தது நடுவில் இருக்கிற தரவு தேவையில்லை. சரிதானே? சரி. இப்ப நான் கேள்விக்கு இறங்க போறேன். கரண் 40 குழிகளை தோண்டும் நேரத்தில் தரன் எத்தனை தென்னம்பிள்ளைகளுக்கு நீர் ஊட்டி இருப்பான் என்றுதான் கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும், கரண் 40 நிமிடத்துல 10 குழிகளை தோண்டுவான். சரிதானே? ஆனா இங்க சொல்லி இருக்கு, கரண் 40 குழிகளை தோண்டும் நேரத்தில் 10 குழி தோண்ட 40 நிமிடம் என்றா 40 குழி தோண்ட 10 4ஆல பெருக்கினாத்தான் 40. அப்ப 10 குழி தோண்ட 40 நிமிஷம் என்றா 40 குழி தோண்ட 40 நிமிஷத்தை 4ஆல பெருக்கினா 4 சைவர் 16 160 நிமிடங்கள். சரிதானே? அப்ப 160 நிமிடங்கள் தேவை. கரண் 40 குழிகளை தோண்ட 160 நிமிடம் தேவை. சரி. அந்த நேரத்தில் கரண் 40 குழிகளை தோண்டும் நேரத்தில் தரன் எத்தனை தென்னம்பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றி இருப்பான்? அப்ப கேட்ட கேள்வி, இப்ப நாங்கள் 160 நிமிஷம் என்று கண்டுட்டோம் நேரம். அப்ப இனி 160 நிமிடத்துல தரன் எத்தனை தென்னம்பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றி இருப்பான்? இதுல நீங்க பாருங்கோ, 10 நிமிஷத்துல ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊற்றினா 160 நிமிஷத்துல 10 நிமிடத்துல ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊற்றினா 160 நிமிடத்துல காண 160 10ஆல பிரிச்சா உங்களுக்கு எத்தனை தென்னம்பிள்ளை என்று வரும்? இந்த சைவரையும் வெட்டுங்கோ. 16. ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை 16. இந்த கேள்விக்கு நேரங்கள் எடுக்க தேவையில்லை மாணவர்களே. உடனே படபடன்னு பார்த்துட்டு செய்யறதுதான். பாருங்க, நான் உடனே ஈஸியா சொல்லலாம். ஒரு ஆள் 40 நிமிடத்துல 10 குழி தோன்றாராம். சரிதானே? அப்ப 40 குழி தோண்ட 4 மடங்கு. அப்ப 160 நிமிஷம். 40 நிமிஷத்தை போல 4 மடங்கு. அப்ப 160 நிமிஷம். 160 நிமிடத்துல அவர் தோன்ற அந்த நேரத்துல தரன் எத்தனை தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊட்டி இருப்பான். ஆனா எங்களுக்கு தெரியும், ஒரு தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊட்ட 10 நிமிஷம். அப்ப 160 நிமிடத்துல எத்தனை தென்னம்பிள்ளைக்கு நீர் ஊட்டி இருப்பான்டா? 16 தென்னம்பிள்ளைகளுக்கு. சரிதானே? சரி. அடுத்த கேள்விக்கு நாங்க போறோம். பாப்போம் அடுத்த கேள்வி என்ன சொல்லுதுன்னு. நூலகம் ஒன்றில் புத்தகங்களை இரவலாக பெற்றுச் செல்லும் அங்கத்தவர்களுக்கான நிபந்தனைகள் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது.
அப்ப என்னவாம், நூலகம் ஒன்றுல புத்தகத்தை இரவல் வாங்கி கொண்டு போகலாம். அப்ப நிபந்தனைகள் அதுக்கு இருக்குது. சரிதானே? நீங்க புத்தகத்தை இரவல் வாங்கி கொண்டு போய் வருஷ கணக்கா வச்சிருக்க முடியுமோ? இல்ல. அப்ப அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இரவலாக பெற்ற நாளில் இருந்து 7 நாட்கள் வரை புத்தகத்தை வைத்திருக்க முடியும். இரவலாக பெற்ற புத்தகத்தை 7 நாள் மட்டும் ஒரு ஆள் ஒரு கிழமை வச்சிருக்கலாம். தாமதமாகும் முதல் 3 நாட்களுக்கு, அதாவது 7 நாளை விட்டு 3 நாளுக்கு லேட் பண்ற, நீங்க கொண்டு போய் கொடுக்க லேட் பண்ற 3 நாளுக்கு ரூபாய் 10 வீதம் தண்டப்பணம் அறவிடப்படுமா? இப்போ 10 அறவிடப்படும். இப்ப 7 நாளை விட்டு மிச்சம் 3 நாளுக்கு. இனி அந்த 3 நாளும் இல்லாம கொடுக்காம அதுக்கு மேல தாமதமாகும் மேலதிக நாட்களுக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 25 வீதம். சரிதானே? நாளொன்றுக்கு ரூபாய் 25 தண்டப்பணமாக அறவிடப்படும். சரியோ? முதல் 3 நாளுக்கு ரூபாய் 10 வீதம். அதுக்கு பிறகு நீங்க லேட் பண்ணினா மேலதிக நாட்களுக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 25 தண்டப்பணமாக அறவிடப்படுமா? 15 நாட்களுக்கு மேல் தாமதமானால் அங்கத்துவம் ரத்து செய்யப்படும். நீங்க இனி அந்த நூலகத்துக்கு வரவே இல்லாத மாதிரி போயிடும், அதுக்கு மேல லேட் பண்ணா. சரிதானே? சரி. இதன்படி 20/6/2024 அன்று புத்தகத்தை இரவலாக பெற்ற ஒருவர் 4/7/2024 அன்று புத்தகத்தை ஒப்படைத்தால் அவர் செலுத்த வேண்டிய தண்டப்பணம். கேள்வி என்ன? நீங்கள் இந்த டேட்டுக்கு 2 திகதிக்கு இடப்பட்ட நாட்கள் எத்தனை என்று கண்டுபிடிச்சா சரி. அதுதான் கேள்வி. சரிதானே? அதை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் இந்த நிபந்தனைகளை போட்டு பார்க்க போறோம். முதல் 7 நாளுக்கு இலவசம், அது புத்தகத்தை வைத்திருக்க முடியும். பிறகு 3 நாளுக்கு 10 ரூபா வீதம். பிறகு தாமதமாகும் மேலதிக நாட்களுக்கு நாளொன்றுக்கு 25 ரூபா வீதம். சரிதானே? முதல் நாங்கள் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை என்று கண்டுபிடிக்கணும். சரிதானே? அப்ப நீங்க என்ன செய்யணும்? 20ஆம் தேதி 6ஆம் மாசத்திலிருந்து 4ஆம் தேதி 7ஆம் மாசம் மட்டும் எத்தனை நாட்கள் என்று எண்ணும் பார்ப்போம். 20ஆம் தேதி. சரிதானே? 20ஆம் தேதி என்று பார்த்தா 6ஆம் மாசம் எத்தனை நாட்களை கொண்டது? அதாவது ஆணி. ஆணி எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். அப்ப இங்கால ஒரு 10 நாள், 30ஆம் தேதி மட்டும். சரிதானே? இதுக்கு இடையில ஒரு 10 நாட்கள் இருக்கு. சரி, 30ஆம் தேதி வரை 10 நாள். அங்கால 4ஆம் தேதி 7ஆம் மாசம் 1 2 3 4. சரிதானே? இப்போ மொத்தமா 10 4 14 நாள் வந்துட்டுது. ஆனா இங்க நீங்க பார்க்கணும், கடைசியா 4ஆம் தேதி ஒப்படைச்சிட்ட. அப்ப இந்த நாளுக்கு காசு அறவிடப்படாது. ஆனா வாங்கிக்க 20ஆம் தேதி அன்று புத்தகத்தை வாங்கி போட்ட. 20ஆம் தேதி புத்தகத்தை கையில வாங்கிட்ட. அப்ப அந்த நாளுக்கு காசு கொடுக்கும். அந்த 20ஆம் தேதி அவர் புத்தகத்தை கையில எடுத்து வீட்டை கொண்டு விட்டார் தானே. அப்ப அந்த நாளும் சேர்த்து மொத்தமா 14 ஒன்றும் 15 நாட்கள். சரிதானே? 15 நாளுக்கு நாங்க கணக்கு பார்க்கணும். அவர் 15 நாட்களுக்கு மேல தாமதமானா அங்கத்துவம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லி கிடக்கு. அப்ப அவர் கட்டாயம் கொண்டு திருப்பி 15 நாள்ல கொடுக்கும். ஆகவே நாங்க 15 நாளுக்கு கணக்கு பார்க்க போறோம். முதல் 7 நாளுக்கு புத்தகத்தை வச்சிருக்கலாம். சரி, அடுத்த 3 நாளுக்கு ஒரு நாளுக்கு 10 ரூபா வீதம். பாருங்க, 10 ரூபா வீதம் தண்டப்பணமாக. வீதம் என்றா ஒரு நாளுக்கு 10 ரூபா படி 3 நாளுக்கு 30 ரூபா. சரி, 7 நாள் 3 நாள் 7 3 10, மிச்சம் 5 நாள் இருக்குது. அப்ப 5 நாளுக்கு, அது தாமதமாகும் மேலதிக நாட்களுக்கு நாளொன்றுக்கு 25 ரூபாய் 25 தண்டப்பணமா. அப்ப 5 நாளுக்கு 25 ரூபா படி பெருக்குங்கோ. 5 5 25, 2 மிச்சம், 2 10,
10 2 12 125 ரூபாய். ஆகவே இந்த மிச்ச 5 நாளுக்கு 125 ரூபாய். ஏற்கனவே 3 நாளுக்கு 30 ரூபா. 30 ரூபாவும் 125 ரூபாவும் 155 ரூபாய். ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை ரூபாய் 155. ஆகவே மாணவர்களே, நீங்க கவனமா பார்க்கணும். 4ஆம் தேதி என்றே இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். 4ஆம் தேதி நீங்க கொண்டு புத்தகத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. புத்தகத்தை ஒப்படைச்ச பிறகு அந்த நாளுக்கு காசு கொடுக்கலாமோ? இல்ல. ஆனா நீங்க புத்தகம் வாங்கினாண்டு உங்கள்ட்ட புத்தகம் வந்துட்டு தானே 20ஆம் தேதி விடிய வந்துட்டு வைப்போம். 20ஆம் தேதி வந்தா நீங்க அந்த நாளுக்கு காசு கொடுக்கணும் கட்டாயம். ஆனா நீங்க ஒப்படைச்சாண்டுக்கான பணத்தை நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏன்? அந்த நாள் ஃபுல்லா உங்கள்ட்ட இருந்ததோ. 4ஆம் தேதி நீங்க புத்தகத்தை கொடுத்தா உங்கள்ட்ட அந்த புத்தகம் இருக்குமோ? இல்ல. சரிதானே? இப்ப நீங்க 20ஆம் தேதியை மட்டும் பண்ணினா சரி. இதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். 4ஆம் தேதி என்றதோ இல்லையோ. 4ஆம் தேதி எண்ணக்கூடாது. சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். முப்பத்தி 2வது கேள்வி. காலையில் பாடசாலை பேருந்தில் செல்லும் டன்சிகா சூரிய ஒளி படாமல் இருப்பதற்கு பேருந்தின் இடது பக்கமாக உள்ள ஆசனத்தில் அமர்ந்து பயணித்தார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பள்ளிக்கூடம் நான் இந்த பலம் என்று வைக்கிறேன். இந்த அம்புக்குறி மேல. சரிதானே? நீங்க கீழே வைக்கலாம், மாறியும் வைக்கலாம். ஆனா பேருந்தில் செல்லும் டன்சிகா சூரிய ஒளி படாமல் இருப்பதற்கு பேருந்தின் இடது பக்கமாக உள்ள ஆசனத்தில் அமர்ந்தார். இப்ப பேருந்து இதண்டு வைக்கிறேன்னு ஒரு சுபகம் மாதிரி கீறுங்க. படத்தை கீறினா கேள்வி சுகமா போடு. பேருந்து இடது பக்கம் இருக்கிறாவ, நான் இதுல வட்டம் வந்து போடுறேன். சரிதானே? இதான் டான்சிகா. இப்ப டான்சிகா இடது பக்கமா சீட்ல இருந்து போறா. ஆசனத்தில் அமர்ந்து பயணித்தார். பாடசாலை விட்டு மாலை வீட்டிற்கு திரும்பி வரும்போது சூரிய ஒளி படாமல் இருப்பதற்கு பேருந்தில் எப்பக்க ஆசனத்தில் அவள் அமர்ந்து பயணம் செய்ய வேண்டும். அப்ப நீங்க பாருங்கோ, பேருந்துல பயணம் செய்யறா, இடப்பக்கம் போறாவாம். இடப்பக்கம் இருந்து போறாவாம். காலையில இந்த வளம் சூரியன் உதிக்கும். கிழக்கு பக்கம். கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கும். சரிதானே? அப்ப அவ வந்து கிழக்கு பக்கம் சூரியன் உதிச்சா அவ போய் எந்த வளம் இருக்கணும்? கிழக்கு பக்கம் சூரியன் உதிச்சா ஜன்னலுக்குள்ளால இடப்பக்கம் இருக்க ஜன்னலுக்குள்ளால சூரிய ஒளி படுமல்லோ. அவ வந்து மேற்கு பக்கம் போய் இருந்தாத்தான் அவாவுக்கு சூரிய ஒளி படாது. சரிதானே? நீங்க கிழக்கு மேற்க விடுங்க, வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் குழப்பம். சரிதானே? இப்ப நான் சொல்றேன் பாரு. கிழக்கு மேற்கு கவனத்தில் எடுக்க வேண்டாம. ஏற்கனவே வலது இடது பிரச்சனை, இதுக்குள்ள கிழக்கு மேற்கு வேற வந்து சொல்றேன்னு பாருங்க. இப்ப இடப்பக்கம் இருக்கிறா, பேருந்து இந்த வளம் போகுது. வரைக்க பேருந்து எந்த வளம் பெறும்? வீட்டை போய்க்க அங்கே இருந்து இங்க வரும். சரிதானே? அவ இடது பக்கம் இருந்து வரலாமோ வலது பக்கம் இருந்து வரலாமோ? ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப சூரியன் காலையில ஒரு பக்கம் உதிச்சா மாலையில வேற பக்கம் தானே உதிக்கும். நான் சொல்றது விளங்குது தானே? சூரியன் வந்து காலையில ஒரு பக்கம் உதிச்சா மாலையில வேற பக்கம் தானே உதிக்கும். அப்ப நீங்க அதை கவனத்துல கொள்ளணும். அதே நேரம் பஸ்ஸின் திசையும் பார்க்கணும். வீட்டை போய்க்க பஸ் என்ன மாதிரி மற்ற வளம் மாறி திரும்பி வரப்போகுது. சரியோ? சரிதானே மாணவர்களே? நான் சொல்றது விளங்குதா? விளங்காட்டி திருப்பி கமெண்ட் பண்ணுங்க, இந்த கேள்வியை தனியே செய்து போடுறதுக்கு. சரிதானே மாணவர்களே? அப்ப பேருந்து போய்க்க இந்த பக்கம் இருந்தா திரும்பி வரைக்க பேருந்து மற்ற வளம் மாறி வருகுது. ஆகவே அவ இடம் மாறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? போய்க்குள்ள சூரிய ஒளி படாம இடது பக்கம் போய் இருந்துட்டா. சரிதானே? இருக்கு. அப்படியே பள்ளிக்கூடம் போறோம். திரும்பி வரைக்க பஸ் திரும்பிடுது மெட்ட வளம். ஏன்? பள்ளிக்கூடம் போறது வேற போற பக்கம் மேலேண்டா வீட்டை வாரது கீழே. பஸ் திரும்பி தானே வரணும். அப்ப அவ சூரிய ஒளி படாம
விடிய இருந்த இடத்தையே பின்னேறம் இருந்தாண்டா அவாக்கு சூரிய ஒளி படாது. ஏன் பஸ் தண்ட திசையை மாத்திட்டு. சரிதானே, விளங்குதானே நான் சொல்றது? ஆகவே என்ன எந்த பக்கத்துல இருக்கணும் அவா? இடது பக்கமா போய்க்கே இருந்து அவா வேறக்கையும் இடது பக்கமா தான் இருக்கணும். மாணவர்களை கவனம், நான் சொல்றத வடிவாக்குளுங்கோ. போய்க்குள்ள இடது பக்கம் இருக்கிறா, சரியோ? சூரிய ஒளி படாம இடது பக்கம் பார்த்திருந்துட்டா இருந்தா திரும்பி வரைக்குள்ள பஸ் தண்ட திசையை திருப்பிட்டு, அதே நேரம் சூரியன் மெட்ட வளம் போட்டுது. ஆகவே அவ மாறி இருக்க தேவையில்லை. பஸ் திரும்பினதால இப்ப பள்ளிக்கூடம் போற திசையிலேயே பஸ் ஓடிக்கொண்டிருக்கண்டா சூரியன் மெட்ட வளம் வந்தா அவாக்கு வெயில் படும். ஆனா இங்க பஸ் தண்ட திசையை திருப்பிட்டுது சூரியனுக்கு ஏற்ற மாதிரி. சரிதானே மாணவர்களே, விளங்குதா? விளங்கும் நம்புறேன், நிறைய தரம் சொல்லிட்டேன். 33வது கேள்விக்கு போறோம். 32வது விளங்க கஷ்டமா இருந்தா நீங்க சொல்லுங்க, பாப்போம் வேற ஏதாவது ஐடியா. இதுதான் முறை, நீங்க யோசிக்கணும். பஸ் திரும்புது, பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூரியனும் மெட்ட வளம் போகுது. சரி, 33வது. கீழே ஒரு ஏயில் உள்ள வட்டமானது ஒரு பியில் உள்ள சதுரத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பியில் உள்ள சதுரத்தினை போன்று 5 சதுரங்களால் ஒரு சி ஆக்கப்பட்டுள்ளதா? அப்ப ஒரு பி மாதிரி 5 சதுரங்களால ஒரு சி ஆக்கப்பட்டுள்ளது. சரிதானே? உங்களுக்கு இதுல ஏர 4 சென்டிமீட்டர் சொல்லி கிடக்கு. சரிதானே? சரி, இதற்கமைவாக ஒரு சீனை சுற்றி வர உள்ள நீளம் ஜாது. அப்ப கேட்ட கேள்வி இதுண்ட சுற்றளவு தான் கேட்டது. இதுண்ட சுற்றளவு தான் கேட்டது. சரியோ? இங்க பாருங்க, இது ஏர 4 சென்டிமீட்டர். அப்ப இந்த நீளம் அளவு, இந்த விட்டம் அளவு 8 சென்டிமீட்டர். இந்த விட்டம் தான் இந்த சதுரத்தின் ஒரு பக்க நீளம். விளங்குதா நான் சொல்றது? இந்த ஏரைய போல விட்டம் 2 மடங்கு. முதல்ல ஏர விட்டம் எல்லாம் தெரியும். ஏரைய போல விட்டம் 2 மடங்கு. உங்களுக்கு ஏர விட்டம் தெரியாட்டியும் செய்யலாம். ஏன் சொல்லுங்க பாப்போம். விட்டத்தின் 2 முனைய இணைக்கணும். இந்த 4 சென்டிமீட்டரை போல எத்தனை மடங்கு? 2 மடங்கு. ஆகவே விட்டத்தை போலதான் ஒரு பக்க நீளம். எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். இப்ப கேட்டது ஒரு சீயினை சுற்றி வர உள்ள நீளம். சுற்றி வர உள்ள நீளம் என்றா எவ்வளவு? என்ன சுற்றி வர உள்ள நீளம் என்றா சுற்றளவு தான் கேள்வி. அப்ப என்ன செய்யுங்க? படபடண்டு இந்த சுற்றி வர உள்ள பக்கத்துங்களை எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் எவ்வளவு? 8. பெருக்கி விடுங்க, பெருக்கி விடுங்க. எண் 12 96. வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கும். வாய்ப்பாடு தெரியாட்டி பெருக்கி மற்ற மாதிரி பெருக்கி காணலாம். ஆனா கட்டாயம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கும். ஆகவே விட என்ன? 96 சென்டிமீட்டர். சரிதானே மாணவர்களே? அடுத்த கேள்விக்கு போறோம். இலகுவான கேள்வி, இதுக்கெல்லாம் நேரம் எடுக்கக்கூடாது. பாருங்க, 3 படத்தை தந்து போட்டு பயப்படுத்தி விட்டாங்க. ஆனா கேள்வி ஒரு வரியில கிடக்கு. என்னதான் பந்தியா இருந்தாலும் விஷயம் சின்னனா இருக்கும், விட சின்னனா தான் இருக்கும். அங்க ஒரு மெதட்டுமே பெருசா பாவிக்க வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் பெறப்போகுது, தெரியாதது ஒரு நாளும் பெறாது. தெரியாது வந்தா, அப்படி நீங்க படிக்காதது வந்தா அது பேப்பர் செட் பண்ணால பிள்ளை, பேப்பர்ல பிள்ளை, அவ்வளவு தான். ஒரு நாளும் அப்படி பேப்பர் செட் பண்ண மாட்டாங்க. சரிதானே மாணவர்களே? தொடர்ச்சியா பார்க்க போறோம் அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியை பார்ப்போம். அருகே தரப்பட்டுள்ள வரிப்படத்திற்கு அமைவாக கண்ணாடி குவளை ஒன்றின் நீளம் யாதாக இருக்க முடியுமா? அப்ப இது கொஞ்சம் யோசிக்கிற கேள்வி. யோசிச்சு பார்ப்போம் நாங்கள். சரியோ? யோசிச்சு பார்ப்போம். இப்ப
உங்களுக்கு இவ்வளத்தின் நீளமும், அதாவது இதுல அம்புக்குறி காட்டியிருக்கு தானே, இவ்வளத்தின் நீளமும் 34 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிக்கிறாரு. அதே நேரம் பாருங்கோ, இந்த 2 கிளாஸ் அடுக்கி போட்டு 19 சென்டிமீட்டர்ன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சது இது 2 தான். இதை வச்சு வேற என்ன செய்யலாம்? இந்த 19 இங்க பயன்படுத்துவோம், இதுல பயன்படுத்துவோம். சரிதானே? இவ்வளவும் 19. மிச்சத்தை காணலாமல்லோ. என்னென்று காணலாம்? மொத்தமா 34, அதுல 19 கழிச்சு விட்டா மேலே இருக்கிற மிச்சம் அவ்வளவும் பெரு. சரிதானே? 34ல 19 கழியுங்கோ, உடனே கழியுங்கோ. ஏனென்றா எங்களுக்கு இது 2ஐயும் வச்சு இது மட்டும்தான் செய்யலாம். வேற என்ன செய்வீங்க? யோசிச்சு கொண்டு நிக்க போறீங்களா? அப்படி நிக்க வாய்ப்பே இல்லை. யோசிச்சு கொண்டுன்னா இந்த கேள்விக்கான நேரம் போய் எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்ப கழியுங்க. கழிச்சா 14 9 போனா 5, இஞ்சால ஒன்றத்தானே கடன் எடுத்து கழிச்ச நீங்கள் 2ல 1 போனா 1, ஆகவே 15. இப்பவே பாருங்கோ, இந்த 3 கிளாஸின் மேல் முனைகள் இவ்வளவும் சேர்ந்து 15. இவ்வளவும் சேர்ந்து 15. அப்ப 3ம் சேர்ந்து 15 உண்டு எவ்வளவு? 3ம் சேர்ந்து 15 உண்டு எவ்வளவு? ஒண்ட தந்து பலதை கேட்டா பெருக்கல், பலதை தந்து ஒண்ட கேட்டா பிரித்தல். ஆகவே 3ஆல பிரியுங்கோ. 3 5 15 நேரடியா போடலாம். ஆகவே எங்களுக்கு தெரிஞ்சிட்டுது இது 5. ஒரு கிளாஸ ஒன்றுக்கு மேல அடுக்கினா இந்த வெளியில தெரிகிற 2வது கிளாஸின் பகுதி 5 சென்டிமீட்டர். இப்ப போய் 19 சென்டிமீட்டர் இருக்கு தானே, அதுல இந்த 5 பாவியுங்க. பாவிச்சா ஒரு கிளாஸின் நீளம், ஒரு கண்ணாடி குவளை ஒன்றின் நீளம் இவ்வளவும் 19. 2 கிளாஸ் அடிக்கினது. அதுல மேல் நுனி 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப என்ன செய்யுங்க? 19ல இருந்து 5 கழியுங்க. கழிச்சா என்ன வரும்? 14 சென்டிமீட்டர். விடைய கீறுங்கோ. 14 சென்டிமீட்டர் தான் சரியான விடை. இதுதான் மாணவர்களே கேள்வி. அந்த கேள்வியில என்ன இருக்குது? எங்களுக்கு 2 தடவை தெரிஞ்சது. அதை வச்சு என்ன செய்யலாம்? 2 யோசிச்சு பார்த்தேன். உடனே கொண்டே இதே மாதிரி அங்கேயும் இருக்குது. கொண்டே அதுக்குள்ள கொண்டே இதை சொருகினேன். 34க்கு 19 கிடந்துச்சு. அங்கால மிச்சம் 15. 3 கிளாஸின் மேல் நுனி 15, ஒரு கிளாஸின் மேல் நுனி 5. திருப்பி கொண்டு வந்து 5 கொண்டு வந்து இதுல 19ஓட இருக்கிற கிளாஸை வச்சு கண்டுபிடிச்சேன். 14 சென்டிமீட்டர். இப்படித்தான் மாணவர்களை கேள்விகளை செய்கிறது. சரியோ? சரிதானே? அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்ததை பார்ப்போம். வட்டங்களின் மைய புள்ளிகளினூடாக நிழலாகவும் நேர்கோடுகள் வரையும் போது கிடைக்கும் உருவில் அவதானிக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கையாக அமைவது. இப்ப வட்டங்களின் மைய புள்ளிகளினூடாக நிரையாகவும், உங்களுக்கு நிழல் தெரியுமோ? முதலாவது நிழல் என்றா கிடையாக இருக்கிறது நிழல், நிலை குத்தா இருக்கிறது நிழல். சரிதானே? இங்கிலீஷ்லயும் சொல்றேன். கிடையா இருக்கிறது ரோ நிழல். கிடையா இருக்கிறது ரோ நிழல். நிலக்குத்தா இருக்கிறது நிழல் கோலம். கோலமான்னு சொல்லுவாங்க, அந்த கோலம் தான் இது. சரிதானே? நிழல். இப்ப சொல்லி கிடக்கு, வட்டங்களின் மைய புள்ளிகளினூடாக நிரையாகவும் நிழலாகவும் நேர்கோடுகள் வரையும் போது கிடைக்கும் உருவில் அவதானிக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கையாக அமைவது. அப்ப நீங்க பார்க்கணும், உங்களை சொல்லி கிடக்கு இந்த மைய புள்ளிகளை எல்லாம் நேர்கோடா வரையட்டா, நிழலாகவும் நிரையாகவும் நேர்கோடுகளா வரையட்டா. அப்ப நான் முதலாவது நிரையா எல்லாத்தையும் வரைய போறேன். வரைகிறேன். இது சரி. அடுத்தது இது சரி. இப்ப நிரையா வரைகிறேன். மைய புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சு நிரையா வரைகிறேன். அடுத்தது நிழலா வரைய போறேன். நிழலாகவும் வரைஞ்சாச்சு. 2வது நிழல், 3வது நிழலா வரைகிறேன், 4வது நிழலா வரைகிறேன். இப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி,
உருவில் அவதானிக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கையாக அமைவது. ஆகவே மாணவர்களே கவனமா இருக்கணும். சதுரங்கள் எண்ண போறோம், ஒன்றும் மிஸ் பண்ணப்படக்கூடாது, முழுக்க எண்ணணும். சரிதானே? வடிவா கவனமா எண்ணணும். சரி, நான் எண்ண போறேனே. முதலாவது சின்ன எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்த பெருசு உண்டு, வெளியில இருக்கு 10. இப்ப 10 கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே? 10 இருக்கட்டும். குட்டி சதுரம் எல்லாம் 9, ஆக பெருசு 10. இப்ப இனி நாங்கள் இந்த 4 பெட்டியா சேர்த்தா சதுரங்களை உருவாக்கலாம். சரிதானே? அதை வேற கலர்ல உங்களுக்கு காட்டு. சரிதானே? பாரு, இது ஒரு சதுரம் 11. சரிதானே? 11. இது ஒரு சதுரம் 12. கீழே இது ஒரு சதுரம் 13. அடுத்தது 14. ஆகவே 14 சதுரம் தான் இருக்கு. வேற சதுரம் ஏதாவது இருக்கா? ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடை 14. 14 தான் சரியான விடை. வேற சதுரங்கள் இருக்குதா? இல்ல, ஒன்றுமே இல்லை. திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. பெருசோட சேர்த்து 10. சரிதானே? நான் வெளியில கீறி காட்டுறேன், அதுக்கு மேல கீரையில 10. அதை விட இந்த 4 நாளா சேர்த்துனாங்க, 4 நாளா சேர்த்துனாங்க. அப்படி 4 சதுரம். ஆகவே 10 4 14. சரிதானே? அடுத்த கேள்விக்கு போறோம். 36வது கேள்வி என்ன சொல்லுது? A, B, C என 3 பேர் தம்மிடமிருந்த தொகைகளை பங்கிட்டு கொண்டனர். அப்ப என்னவா? 3 பேர் தங்களிடமிருந்த தொகைகளை பங்கிட்டு கொண்டனர். ஏயும் பியும் பெற்றது பியும் சியும் பெற்றதிலும் குறைவு. அப்ப என்ன சொல்லிடமான்னா, ஏயும் பியும் பெற்றது பியும் சியும் பெற்றதிலும் குறைவா. அப்ப ஏ சக பி பெற்றது, ஏயும் பியும் பெற்றதுன்னா ரெண்டையும் கூட்டித்தானே. ஏ சக பி வந்து பி சக சியை விட குறைவாம். அப்ப நான் போட போறேன் இதுக்கு ஒரு குறியீடு. இந்த பெரிது சிறிது குறியீடு தெரியுமா உங்களுக்கு? இதுல நான் ஒரு குறியீடு வைக்கிறேன், அது தெரியாட்டியும் பரவாயில்லை. இந்த ஆகண்ட பக்கம் அந்த பெருசா இருக்கு தானே, விரிந்த பக்கம் வந்து பெரித குறிக்கும். இந்த சின்னதா இருக்கிற ரெண்டும் வந்து இணையிற பக்கம் வந்து சிறித குறிக்கும். சரி, இப்ப ஏயையும் பியையும் கூட்டுறது வந்து பியையும் சியையும் கூட்டுறதை விட சின்னதான். இப்ப நீங்க பாருங்கோ, ரெண்டு பக்கமும் என்ன பொதுவா இருக்குது? பி வந்து பொதுவா இருக்கு. அப்ப ரெண்டு பக்கமும் பிய கழிச்சு விடுவோம், ரெண்டு பக்கமும் பிய தட்டி விடுவோம். சரிதானே? அப்படி தட்டினா ஏய விட ஏ வந்து சியை விட சின்னன். ஏன்? ஏயையும் பியையும் கூட்டுறது வந்து பியையும் சியையும் கூட்டுறதை விட வந்து குறைவன்று சொல்லி கிடக்கு. ஏயும் பியும் பெற்றது பியும் சியும் பெற்றதிலும் குறைவு. அப்ப ரெண்டு பக்கமும் பி பொதுவா இருக்கிறபடியா ஏ பெருசோ சி பெருசோன்னு நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த தரவுக்கு பியும் சியும் பெற்றது, அதாவது பி சக சி வந்து ஏயும் சியும் பெற்றதில் குறைவு. அப்ப ஏ சக சியை விட சின்ன, ஏ சக சியை விட சின்ன. சரிதானே? சரி, இப்ப ரெண்டு பக்கமும் என்ன பொதுவா இருக்கு? சி ரெண்டு பக்கமும் கூட்டுப்படுது. அப்ப பியை விட ஏ பெருசு. அப்படி என்றால் பியும் சியும் பெற்றதை விட ஏயும் சியும் பெற்றது குறைவா இருக்கு. ஏயும் சியும் பியும் சியும் பெற்றது வந்து ஏயும் சியும் பெற்றதிலும் குறைவா இருக்கு. ஏன்? ஏ வந்து கூடவா இருந்தா தானே பிஏயும் சியும் பெற்றது வந்து ஏயும் சியும் பெற்றதை விட குறைவா இருக்கும். ரெண்டுலயும் சி பொதுவா இருக்கு பாருங்க. அதான் நான் கூட்டலா போட்டேனா. பியும் சியும் பெற்றதுண்டா பி சக சி, ஏயும் சியும் பெற்றதுண்டா ஏ சக சி. ரெண்டு பக்கமும் பொதுவா சி இருக்குது, ரெண்டு பக்கம் கழிச்சு விடுங்க சிய.
எது பெருசுண்டு வேறு. அப்ப எங்களுக்கு இதுல வந்துடுது ரெண்டு விட. ஏயை விட சி பெருசாம், பியை விட ஏ பெருசாம். ஆகவே மூவரில் அதிக டோபிகள் பெற்றவர் யார்? பியை விட ஏக்கு கூட, ஆனா இங்க ஏயை விட சிக்கு கூட. இந்த கேள்விக்கு சரியான விடை சி. கவனமானவர்களே, முதலாவது நீங்க உங்களுக்கு தந்த கேள்வியை வச்சு யோசிச்சு கொண்டிக்க கூடாது. குறியீட்டில் எழுதுங்கோ. உங்களுக்கு என்ன தெரியும்? கூட்டல் தெரியும். நான் சொன்ன குறியீடை விடுங்கோ. சிறிது பெரிது பரவாயில்லை, இருக்கட்டும். ஏஎம்பியும் பெற்றதுண்டா என்ன? ஏஎம்பியையும் மொத்தமா கூட்டுறது. அப்ப ஏ சக பி, பியும் சியும்டா பி சக சி. ரெண்டையும் கூட்டுங்கோ. கூட்டி போட்டு பாருங்கோ எது பொதுவா இருக்கு. பி பொதுவா இருக்கு. ரெண்டையும் கழிச்சு விடுங்கோ. கழிச்சு போட்டு போய் தரவ பாருங்கோ. ஏயும் பியும் பெற்றது பியும் சியும் பெற்றதிலும் குறைவண்டு வந்திருக்கு. அப்ப ரெண்டு பக்கம் பி போனா ஏ சி பெற்றதிலும் குறைவு. இந்த பியும் பெற்றது, இந்த பியும் பெற்றது, பியும் இதை விட்டீங்கன்னா, இந்த இடைக்கு இருக்கிற வசனத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, ஏ சி பெற்றதிலும், இந்த ஜும் எல்லாம் விடுங்க, ஏ சி பெற்றதிலும் குறைவு நேரடியாக வருது. அதே மாதிரி பியும் சியும் பெற்றது ஏயும் சியும் பெற்றதிலும் குறைவு. இந்த சியும் ரெண்டு பக்கமும் சி பொதுவா இருக்கு, சரிதானே? அதை ரெண்டையும் தட்டுங்கோ. பாருங்க, பி ஏ பெற்றதிலும் குறைவு, பி ஏ பெற்றதிலும் குறைவு. ஆகவே விடைய ஈஸியா போடலாம். ஏயை விட சி பெருசு, பியை விட ஏ பெருசு. ஆகவே மொத்தத்தில் எது பெருசு? சி தான் பெருசு. ரெண்டுலயும் பொதுவா இருக்கிறது தட்டினா சரிதான், சரி, இலகுவா வந்துடும் கேள்வி. அங்க பெருசா ஒன்றுமே இல்லை. நீங்க வச்சு ஜோதிச்சு கொண்டுண்டா ஒரு பிரயோசனம் இல்லையா? கட்டாயம் எழுதுங்கோ, இதையாவது எழுதுங்கோ. எழுதினாத்தான் யோசிக்கலாம். யோசிச்சு கொண்டுண்டா நேரம் போகும், அதை விட கேள்வி வீணா போயிடும். 2.5 மார்க்ஸ் அநியாயமா போடும் இலகுவான கேள்விகள், சரிதானே? அடுத்த கேள்வி, ஒரு உண்டியலில் உள்ள 10 ரூபாய் குட்டிகளினதும் 5 ரூபாய் குட்டிகளினதும் மொத்த எண்ணிக்கை உண்டியலில் உள்ள 5 ரூபாய் குட்டிகளின் எண்ணிக்கையினதும் 2 மடங்காகும். அப்ப ஒரு உண்டியல்ல 10 ரூபா குத்தியும் 5 ரூபா குத்தியும் மொத்த எண்ணிக்கை இருக்கு. மொத்த எண்ணிக்கையா? சரியோ, கவனம், மொத்த ரூபாய் இல்ல, மொத்த எண்ணிக்கை உண்டியலில் உள்ள 5 ரூபா குட்டிகளின் எண்ணிக்கையினது 2 மடங்கு ஆகும். அப்ப 5 ரூபா குத்தின் எண்ணிக்கை போல 10 ரூபா குத்தின் எண்ணிக்கையும் என்ன சொல்லுங்க ஆகும். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, 10 ரூபா குத்திகளும் 5 ரூபா குத்தியும் தானே அதுக்கே இருக்குது. மொத்த எண்ணிக்கை 5 ரூபா குத்தின் எண்ணிக்கையில 2 மடங்கா. அப்ப என்ன, 10 ரூபா குத்தியும் 5 ரூபா குத்திகளும் எண்ணிக்கை சமனா இருக்குது. எண்ணிக்கை தான் சமன், கவனம், ரூபாய் இல்ல, சரியோ? கவனமா. நிறைய பேர் ரூபாய்க்கு மாத்தி போட்டுலாம் பாப்பீங்க, அங்க ஒன்றும் செய்யறேல. கவனமா பார்க்கணும். மொத்த எண்ணிக்கையை பற்றித்தான் இப்ப கேள்வி. எல்லாரும் குழம்புவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த ரூபா எண்ணிக்கையில வச்சு நல்லா கேள்விய குழப்பி விட்டுருக்குறாங்க. நீங்க வடிவா வாசிச்சீங்கன்னா கேள்வி சிம்பிளா போயிடும். பாருங்க, 10 ரூபாய் குட்டிகளதும் 5 ரூபாய் குட்டிகளதும் மொத்த எண்ணிக்கை உண்டியலில் உள்ள 5 ரூபாய் குட்டிகளின் எண்ணிக்கையினது 2 மடங்கா. அப்ப 5 ரூபாய் குத்தி எத்தனை இருக்குதோ அதை போல மொத்த ரூபாய் குத்திகள் எண்ணிக்கை 2 மடங்கு, சரியோ? அதை போல 2 மடங்கு தான் மொத்த எண்ணிக்கை. அப்ப என்ன, 10 ரூபா குத்தியும் அதே அளவு எண்ணிக்கை இருக்குது. இப்ப கேள்விய பாருங்க, இதற்கேற்ப பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது? இதை வச்சு நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சேன்? 2 ரூபாய் குத்திகள் எண்ணிக்கை சமன் என்று கண்டுபிடிச்சேன். 2 ரூபாய் குத்திகள் எண்ணிக்கை தான் சமன் என்று கண்டுபிடிச்சேன். விடையில போய் எண்ணிக்கை சமனா இருக்குன்னு விடை இருக்கா பாருங்க. முதலாவது விடையை பார்ப்போம். 5 ரூபாய் குட்டிகளின் எண்ணிக்கை 10 ரூபாய் குட்டிகளின் எண்ணிக்கையிலும் அதிகம். இது போல
ரூபாய் குட்டிகளின் எண்ணிக்கையும் 10 ரூபாய் குட்டிகளின் எண்ணிக்கையும் சமனாகும். நான் விடையை கண்டுபிடிச்சுதான் கேள்விக்குள்ளேயே இறங்கினான். எனக்கு இந்த கேள்வியின் விடைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நான் அவன் சொன்ன தரவை வச்சு கண்டுபிடிச்சு போட்டு கீழே இறங்கினேன். கணக்கா விடையும் இருக்குது. எப்படி மாணவர்களே? இப்படித்தான் செய்கிறது. ரூபாய் எண்ணிக்கையில குழம்புறையில நிறைய பேர் குழம்பி பிளவிட்டுருப்பீங்க தெரியும் எனக்கு. ஏன் ரூபாய் என்னொன்னு உடனே யோசிக்கிறது 10 ரூபா 5 ரூபான்ற 2 மடங்கு, ஆகவே மொத்தமா 3 மடங்கு இருக்கும் என்று யோசிக்கிறது உடனே. அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. கேள்வியில் என்ன சொல்லி கிடக்கு, அடிச்சு அழுத்தமா சொல்லி கிடக்கு பாருங்க. மொத்த எண்ணிக்கை, குட்டிகளின் எண்ணிக்கை, எண்ணிக்கைன்னு தான் கணக்கு கதைப்படுது. ரூபாய் என்று கதைப்படையலை. சரியா? கவனமா இருக்கணும். ஆகவே பாருங்க, நிறைய பேர் இப்ப ரூபாயை யோசிச்சா கணக்கு வேற மாதிரி வந்துடும். பிழையான விட வரும், கட்டாயம் பிழையான விட வரும். நீங்க ரூபாயை யோசிச்சா, எண்ணிக்கையை யோசிச்சா தான் சரியான விட வரும். கேள்வி எண்ணிக்கையை பற்றி, ரூபாயை பற்றி அல்ல. சரிதானே? 38வது கேள்விக்கு போவோம். இங்காலே எல்லாம் சுலபமான கேள்வி. இந்த பார்ட் பண்ண பகுதி கொண்ட முடிச்சா உங்களுக்கு பகுதி 2 நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். சரிதானே? சரி. கீழே சில இயல்புகள் தரப்பட்டுள்ளன. அவற்றை கொண்டு அடுத்து வரும் 38ஆம் 39ஆம் வினாக்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப உங்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்யட்டாம். இந்த பெட்டிகளை இருக்கட்டும். ஏனென்றா எல்லாத்துக்கும் எழுத்து தந்து கிடக்கு. ஆகவே கேள்வியில எழுத்தை பயன்படுத்தி தான் கேள்வி கேட்க போறாங்க. அப்ப நாங்க பார்ப்போம். சரிதானே? சரி. இயல்பு 38வது கேள்வி. இயல்பு A காணப்படுகின்ற விலங்கையும் இயல்பு C காணப்படாத பறவையையும், காணப்படுகின்ற இதெல்லாம் கவனம். சரிதானே? ஆகவே இயல்பு C காணப்படாத பறவையையும் முறையே காட்டும் விடையினை தெரிவு செய்க. நீங்க பார்க்கணும். A காணப்படுகின்ற விலங்கா? A என்ன? தாவர பகுதிகளை மட்டும் உண்ணுதல். இதுல போய் பார்ப்போம். ஏக்கு முதலாவது விடையை கண்டுபிடிப்போம். சரியா? ஏக்கு இதுல பசு இருக்குது. இத்தாவர பகுதிகளை மட்டும் உண்ணும் பசு. சரி, இருக்கட்டும். முதலாவது விட இருக்கட்டும். 2வது நாய் அனைத்து முன்னி. ஆகவே 2வது விட பிள்ளை தட்டியாச்சு. 3வது மான் சரி, தாவர பகுதிகளை மட்டும் உண்ணும். 3வது இருக்கட்டும். இப்ப சி காணப்படாத பறவை. இரவில் சஞ்சரித்தல் காணப்படாத பறவை. கேட்ட கேள்வி காணப்படாத பறவை. நீங்க முதலாவது விட ஆந்ததானே இரவில் சஞ்சரிக்கும் என்று போட்டு கீறல. முதலாவது விட பிழை. ஏன்? காணப்படாத பறவை. கேட்ட கேள்வி காணப்படாத பறவை. ஆகவே சரியான விடை மானும் கிளியும். ஏன்? கிளி இரவில் சஞ்சரிக்கிறது இல்லையே, ஆந்துதான் சஞ்சரிக்கும். ஆகவே சரியான விடை மானும் கிளியும். கவனமானவர்கள், கேள்வி ஒழுங்கா வாசிக்கணும். இதுக்குத்தான் சொல்றது 2 தரம் கேள்வியை வாசிக்கணும். சரியா? 39ஆவதுக்கு போறோம். கீழே உள்ள எந்த இரு இயல்புகள் ஒரு வரிப்புலியிடம் இருக்கின்ற அதே வேளை ஒரு மனிதரிடம் இருப்பதில்லை? ஒரு வரிப்புலியிடம் இருக்கிற இயல்பு அதே வேளை ஒரு மனிதரிடம் இருப்பது இல்லையா? அப்ப போய் பார்ப்போமா? இதுக்கு விடைய வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஏனென்றா எங்களுக்கு அதுல 6 சொல்லி கிடக்கு. எதை தண்டு எங்களுக்கு தெரியாது. போய் 6ஐயும் பார்த்து யோசிச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாது. விடைய வச்சு கண்டுபிடிப்போம். முதலாவது விடைய எடுக்கிறேன். இஎம்எஃப்மா விலங்குகளை மட்டும் உண்ணுதல், மிக வேகமாக ஓடுதல். மனிதன் விலங்குகளை மட்டும் உண்ணுவானோ? இல்ல, மிக வேகமாக ஓடுவானோ மனிதன். அதே வேளை ஒரு மனிதனிடம் இருப்பதில்லை தான் கேட்டது. மிக வேகமாக ஓடுதல். மனிதன் வரிப்புலி அளவுக்கு ஓடமாட்டான். வரிப்புலி என்றது இங்க என்ன? சிறுத்தையின் இனம் தானே, ஓரளவு சிறுத்தையின் இனம். அந்த அளவுக்கு மனிதனால ஓட இயலாது. ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விட இஎம்எஃப்மா தான் இருக்கும்.
நான் இதை சரியானபடியே கீறுறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்களை மாதிரி தானே நானும் ஒரு கேள்வியை வாசிச்சு அடுத்த விடையும் போய் பார்க்க போறேன். பியும் ஈயும் உல்லாசமாக பறந்து திரிதல். உல்லாசமாக பறந்து தெரியாது வரிப்புலியிட்ட இருக்குதோ? இதுல பாருங்க, வரிப்புலியிடம் இருக்கின்ற அதே வேலை. வரிப்புலி பறக்குமோ? எங்கேயாவது புலி பறந்தண்டு கேள்விப்பட்டது? புலிக்கு இறக்கம் உழைத்து பறந்ததுண்டு இல்ல. ஆகவே ரெண்டாவது விட பிள்ளை. அதுல இருந்தே சொல்லலாம் ரெண்டாவது விட பிள்ளை. ஏயும் டியுமா தாவர பகுதிகளை மட்டும் உண்ணுதல். எங்கேயாவது வரிப்புலி புலி பசித்தாலும் புல்ல தின்னாது. ஆகவே தாவர பகுதிகளை புலி உண்ணாது. வரிப்புலியிடம் இருக்கின்ற பாருங்க, வரிப்புலியிடம் இருக்கின்ற அதே வேளை ஒரு மனிதனிடம் இருப்பதில்லை. ஆகவே மூன்றாவது பிள்ளை, முதலாவது சரி. சரிதானே மாணவர்களே? 40வது கேள்வியை பார்ப்போம். அறிவுறுத்தலின்படி இடைவெளிக்கு பொருத்தமான சொற்கூட்டத்தை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. அப்ப இது உங்கள் எல்லாருக்கும் பொதுவான வாக்கிய ஒரு பொது அறிவு கேள்வி. நல்ல கருத்தை சொல்றது. இதை நீங்க உங்களோட வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணணும். இதை நீங்க கடைப்பிடிச்சாதான் இந்த வாழ்க்கையில முன்னேறது உறுதி. இது எல்லாருக்கும் பொருந்தும். சரிதானே? கேள்வியை பார்ப்போம். பரீட்சை இடைவெளி 30 நிமிடங்களுக்கு. இடைவெளி பரீட்சை மண்டபத்துக்கு வருகை தந்து ஆசனங்களில் அமர்தல் வேண்டும். பரீட்சை ஆரம்பித்ததன் இடைவெளி எவரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். அதாவது நீங்க உங்களோட பரீட்சைக்கும், அதாவது ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த கருத்தின்படி தான் நீங்க எக்ஸாமுக்கே போகணும். சரி, விடைய பார்ப்போம். முதலாவது என்ன சொல்லி இருக்கும்? பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னர் பரீட்சை மண்டபத்துக்கு வருகை தந்து ஆசனங்களில் அமர்தல் வேண்டும். ஓ, எக்ஸாம் கோல்ல 30 நிமிடங்களுக்கு முதலே நிக்கணும். கட்டாயம் நிக்கணும், எந்த பெரிய எக்ஸாமா இருந்தாலும். சரியோ? இதை உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் வச்சிருங்கோ. எந்த ஒரு எக்ஸாம் என்றாலும் 30 நிமிடத்துக்கு முதல் எக்ஸாம் கோலுக்கு நில்லுங்கோ. இது ஒரு நல்ல பழக்க வழக்கம். சரியோ? பிந்தி போனா உங்களுக்கு சரியான களைப்பா அடிபட்டு டயர்டா போய் அங்க ஒன்றும் செய்ய போறேல. விறுவிறுண்டு பதட்டத்துல எக்ஸாம் சரியா நடக்காது. அங்க பிறகு நீங்க எழுதவும் மாட்டீங்க, எழுதுற மனமும் பெறாது. சரியோ? ஆகவே 30 நிமிடங்கள். விடைய பார்ப்போம். பரீட்சை ஆரம்பமாவதற்கு முன்னர் மண்டபத்துக்கு வருகை தந்து பரீட்சை ஆரம்பமாவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னர் பரீட்சை மண்டபத்துக்கு வருகை தந்து ஆசனங்களில் அமர்தல் வேண்டும். பரீட்சை ஆரம்பித்ததன் பின்னர் எவரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஓ, லேட்டா ஒருத்தரையும் உள்ள விட மாட்டாங்க. ஆகவே மாணவர்களை முடிஞ்ச அளவில்லை, கட்டாயம் 30 நிமிடங்களுக்கு முன்னர் எக்ஸாம் ஹோலுக்கு இருக்கணும். பரீட்சை மண்டபத்துக்குள்ள உங்களோட ஆசனங்கள்ல உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை தேடி பிடிச்சி இருக்கணும். சரிதானே? நன்றி மாணவர்களை. பகுதி 1 வெற்றிகரமா முடிஞ்சது. இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 1-2 கேள்வியை நான் வடிவா சொல்லி இருக்கிறேன். விளங்காட்டி கமெண்ட் பண்ணுங்க. பகுதி 2ல உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியா எங்கள் சேனலோட இணைந்திருங்கோ. அதுல கட்டாயம் பகுதி 2 அப்லோட் பண்ணுவேன். நன்றி மாணவர்களே.